அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். இந்த காலை நேரத்துல நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. அவங்க இரவு தூங்கினப்போ கண்ட கனவுல கொஞ்சம் சுவாரஸ்யமா வித்தியாசமா ஏதாவது இருந்தா, நான் ஒரு கனவு கண்டேன் தெரியுமா இன்னைக்கு ராத்திரி தூங்குறப்ப அப்படின்னு சொல்ற அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்கும், கேட்டிருப்பீங்க. திருப்பதிக்கு போற மாதிரி நம்ம எல்லாம் கார்ல போற மாதிரி கனவு கண்டம்பா, சாமி கும்பிடுறாருன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை போயிட்டு வந்துடலாமா, பொங்கல் முடிஞ்சு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, இது மாதிரி அடிக்கடி கனவு வருது அப்படின்னு சொல்கிற அந்த அனுபவம், கேள்விப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் இருக்கும். சில பேர் மாதாவை கனவுல பார்த்தேன், வேளாங்கண்ணிக்கு வான்னு கூப்பிடுற மாதிரி தான் எனக்கு படுது, போயிட்டு வருவோமா அப்படின்னு அவரவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய தேடல், வயது இதுக்கேத்த மாதிரி தன்னுடைய கனவுகள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இதை பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ச்சி கூட செய்திருக்கிறார்கள். சில சமயம் அபத்தமான கனவு வரும், நடந்து போயிட்டே இருப்போம், திடீர்னு எழுத்தாப்புல ஒரு யானை வரும், அப்புறம் அந்த யானை பறக்க ஆரம்பிச்சிரும். அது மாதிரி கொஞ்சம் அபத்தமான கனவுகள் அதெல்லாம் கூட விட்டுறலாம். ஆனால் அதிலே பல நுட்பமான விஷயங்கள் இருப்பதாகத்தான் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். கால நேரத்துல நேத்தி தூக்கத்துல நீங்க கண்ட கனவை பத்தி பேசுறப்போ அது சம்பந்தமாகவும் சில செய்திகளை சிந்திக்கிறது நல்லது தானே. பல சமயங்களில் நமக்கு அவை வழிகாட்டுதலாகவும் இருக்கின்றன அப்படின்றாங்க. இது மார்கழி மாதம், ஆண்டாள் கூட கனவு கண்டதனுடைய விளைவாகத்தான் அவள் கண்ணனை அடைந்தாள் என்பது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய தமிழுக்கு அவளிடம் இருந்து திருப்பாவை என்கிற அற்புதமான இலக்கியம் கிடைத்தது. ஆண்டாள் என்கிற திருப்பாவை தந்த திருப்பாவை இருக்கிறதே, அது தமிழ் இலக்கியத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒன்று. அதே மாதிரிதான் திருவம்பாவை. ஜைன மதத்திலும் அப்படி அருகர் பாவை இருக்கிறது. அப்ப கனவுகள் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய தின வாழ்க்கையை அமைப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது இல்லையா? ஆகஸ்ட் வேன் கேகலே அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் இந்த பென்சீன் அப்படிங்கிற இந்த கரி அமிலம் அதனுடைய அந்த வடிவத்தை எப்படி இருக்கும்னு விதவிதமாக ஆராய்ச்சி பார்க்கிறார், கிடைக்கல. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு இவர் எதிர்பார்த்த மாதிரி அமையல. C6H6 அப்படின்னு அந்த கோட் சொல்லுவாங்க. அவருக்கு கனவிலே வருகிறது, வினோதமான கனவு. ஒரு பாம்பு அப்படியே தன்னுடைய வாலை தானே முழுங்கிக் கொள்ளுகிறது. ஒரு பாம்பு அப்படியே தன்னுடைய வாலை விழுங்கிக்கிட்டா அது அப்படியே வட்டமா இருக்கும். அதை சுற்றி 6 நெருப்பு பொறிகள் அப்படியே ஒளி சிந்துது. அப்ப இதுதான் அந்த பென்சீனுடைய வடிவம் அப்படின்றத அவர் கண்டுபிடிப்பதற்கு உள்ளே இருந்து அவருடைய ஆழ்மனம் எடுத்து கொடுத்திருக்கிறது அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய வீட்டு தையல் மிஷின் இருக்குதே, வீட்டுல தையல் மிஷின் இருக்கும், இல்ல தையல் கடையில நீங்க பார்த்திருக்கலாம். அதுல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வடிவம் இருக்கும். அந்த துணியில அந்த நூல் கோத்து இது போய் கிழிந்த துணியை தைப்பதற்கு ஏற்ற மாதிரி அந்த ஊசியினுடைய வடிவமைப்பு அதை எப்படி அமைக்கிறதுன்னு தெரியல. அந்த ரோவேக்கு என்னென்னவோ போட்டு மண்டையை உடைச்சிக்கிறார். கனவுல இவர் ஒரு காட்டுக்குள்ள போறப்போ ஆதிவாசிகள்லாம் சில பேர் இவரை புடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. புடிச்சுக்கிட்டு போய் நம்ம திரைப்படங்களை பார்ப்போமே அது மாதிரி சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டே, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு நீ தையல் மிஷினை கண்டுபிடிச்சு கொடுத்துடணும், அப்படி கொடுக்கலன்னா உன்னை குத்தி கிழிச்சிருவோம் அப்படின்றாங்க. பக்கத்துல ஒரு பெரிய அண்டா, அது நிறைய தண்ணி வேற கொதிக்குது கழுக்குன்னு. ஏன்னா அப்புறம் இவர் தூக்கி அதுல போடுறதுக்காக. இப்படி ஒரு கனவு. அந்த சுற்றி வருகிற ஆதிவாசிகள் எல்லாம் இவரு நோக்கி அந்த ஈட்டியை அப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த ஈட்டியோட நுனியில தான் ஒரு துளை இருக்குது. தூக்கி வாரி போட்டு எந்திரிக்கிறார், அப்படியே சந்தோஷத்தினுடைய உச்சத்துல குதிக்கிறார். ஏன் தெரியுங்களா? அந்த ஈட்டியினுடைய நுனியில ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்னனே, அந்த டெக்னிக்குக்காகத்தான் இவ்வளவு நாளா இவர் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருந்திருக்கிறார்.
நமக்கு அது பழகி போனதுனால இன்னும் நுனியில ஒரு ஓட்டை இருக்குது, என்ன பெரிய விஷயம் அப்படின்னு இப்ப தோணும். தையல் மிஷின்ல பாத்தீங்கன்னா அந்த ஊசி அப்படி வந்து 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 தைக்கும் தெரியுங்களா? ஊசியினுடைய பின்பக்கத்துல தான் பொதுவா துளை இருக்கும், அதுலதான் நூல் கோப்பாங்க. ஆனா தையல் மிஷின்ல எப்படின்னா அந்த ஊசியின் நுனியிலேயே ஓட்டை இருக்கும், அதுக்குள்ள நூலை கோத்து அந்த தையல்காரர் அப்படி தைப்பார். இப்ப பாருங்க, எது சிக்கலான விஷயமாக இவருக்கு இருந்ததோ அது கனவின் மூலமாக இவருடைய மனம் அதை எடுத்து கொடுக்கிறது. அப்ப நாம் எந்த சிக்கலை தேடி எப்படி அவிழ்ப்பது என்று யோசிக்கிறோமோ அதற்கான தீர்வை நம்முடைய கனவில் கூட பெற முடியும் அப்படின்னு. அதனாலதான் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட கனவு காணுங்கள் அப்படிங்கிறார். ஏன் இந்திய இளைஞர்கள் கனவு காண வேண்டும் என்று ஊக்கப்படுத்தியதற்கு காரணம், இந்த தேசத்தினுடைய பல சிக்கல்களை தீர்க்க போகிறவர்கள் அவர்கள். இந்த தேசத்தின் கிழிசல்களை தைக்க போகிற தையல்காரர்கள் நம்முடைய இந்திய இளைஞர்கள். எனவே அவர்களுக்கு ஒரு ஊக்கம் கனவின் மூலமாக கிடைக்கும். ஆனா அவர் சொன்ன கனவு எதுன்னா தூங்குறப்ப காண்கிற கனவு அல்ல, எது நம்மை தூங்க விடாதபடி செய்கிறதோ அதுதான் நம்முடைய கனவு. வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய் சொன்னாரு, டாக்டர் நான் ராத்திரி தூங்குறப்போ பிரெட் திங்குற மாதிரி கனவு கண்டேன் டாக்டர். அதுக்கு ஏங்க பயப்படுறீங்கன்னு. இல்ல தூங்கி எந்திரிச்சு பார்த்தா என் தலகாணியை காணும் டாக்டர் அப்படின்னு இருக்கிறார். அவரு பிரெட்டுன்னு நினைச்சுக்கிட்டு எதை சாப்பிட்டாருன்னு டாக்டருக்கே அப்புறம் தான் தெரியுது. அப்ப கனவு என்பது நம்முடைய நனவை நன்றாக அமைத்துக் கொள்வதற்கும் நிஜ வாழ்க்கை மேம்படுவதற்கும் உந்து சக்தியாகவும் உதவுகிறது அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.